வாங்க இன்றைக்கி சொர்ணம் கிச்சனில் கோதுமை கச்சாயம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ நான் கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். இது முழு கோதுமையிலையும் செய்யலாம், இந்த ரவையிலையும் செய்யலாம். நீங்கள் கோதுமை இருந்தால் அதை ஊற வச்சு ஆட்டி செய்யலாம். இதில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். வெல்லம் 3/4 டம்ளர். நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு டம்ளர் கூட போட்டுக்கலாம். கம்மியாக வேணுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 4 டீஸ்பூன், ஏலக்காய் ஒரு 5. இதை ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி எடுத்துக்கலாம். கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ ஆட்டிக்கலாம். சரி, இப்போ ஊற வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிறேன். நல்லா இப்படி தண்ணி வடிச்சுக்கணும். அப்படி ஆட்டும்போது வெல்லத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணிக்கு பதில் வெல்லத்தை போட்டு ஆட்டிக்கலாம். இது வெல்லம் கோதுமையும் சேர்றதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் தேங்காய் இன்னும் ஜாஸ்தியாக வேணாலும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். சரி, நாம் இதை அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது, வெல்லத்தை மட்டும் போட்டு ஆட்டிக்கணும். உள்ளுக்கு ஏலக்காய் தேங்காய் எல்லாம் போட்டு ஆட்டிடலாம். இந்த அளவுக்கு ஆட்டி எடுத்தாச்சு. ஆமாம், எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுது. ஆமாம், கச்சாயத்தை போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் வரும்படி கலர் மாறுந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். டேஸ்டியான கோதுமை கச்சாயம் ரெடி. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.